சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா நீதியமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. நீர்கொழும்பு வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சி நடவடிக்கை. உண்டியல் மூலம் பண பரிமாற்றங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். பண மோசடி தடை செய்யும் சட்ட நடைமுறைக்கு வந்த நிலையில் கணிப்பு. முன்னாள் கலைப்பீடாதிபதி ரகுராம் தொடர்ந்த அவதூறு வழக்கு திங்கட்கிழமைக்கு விசாரணை. யாழில் நூதனமான முறையில் போதைப்பொருள் கடத்தல். வாசனை சவர்க்காரத்திற்குள் சிக்கிய ஹெரோயின். கரூரில் நினைவு சின்னம். முதல்வர் விஜய் அறிவிப்பு. மத்திய லண்டனில் மொரோக்கோ அணி ஆதரவாளர்கள் குழப்பம். கலவர தடுப்பு காவல்துறையினர் களமிறக்கம். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. இதனையடுத்து பிரேரணையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்டோர் கையெழுத்திட்டனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக உயிரிழந்த சிறைச்சாலை அலுவலர்கள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்புக்கு தமது இறுதி பொறுப்பையும் பதவியின் கடமையையும் சரிவர நிறைவேற்ற தவறியமைக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கைதிகள் தற்போது யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு சிறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் அங்கு பெரும் இடநெருக்கடி தோன்றி அவை சார்ந்த பதற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் மட்டக்களப்பு சிறைச்சாலை பகுதியைச் சுற்றி மேலதிக பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக 400 கைதிகளுக்குத்தான் இடம் இருக்கக்கூடிய மட்டக்களப்பு சிறைச்சாலையில் ஏற்கனவே 960 கைதிகள் இட நெருக்கடிகளுக்குள் இருந்து வரும் நிலையில் இப்போது அந்த நெருக்கடியை அதிகரிக்கும் வகையில் நீர்கொழும்பு சிறையிலிருந்து 60 கைதிகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதால் 400 கைதிகளுக்கு இடமுள்ள மட்டக்களப்பு சிறை தற்போது 1020 கைதிகளால் நிரம்பியுள்ளதால் அங்கு இட நெருக்கடி தோன்றி பதற்றங்கள் ஏற்பட்டுள்ளதால் மட்டக்களப்பு சிறைச்சாலை பகுதியை சுற்றி மேலதிக பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இலங்கையில் பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியுதவியை தடை செய்யும் சட்ட நடைமுறைக்கு வந்துள்ளதால் இனிமேல் புறம்பெயர் நாடுகளிலிருந்து உண்டியல்கள் மூலம் இலங்கைக்கு அனுப்பப்படும் பணவழிகளுக்கு கண்காணிக்கப்பட கூடிய நிலைமை எழுந்துள்ளது. நிதி குற்றங்கள் மற்றும் பயங்கரவாத நிதியுதவி ஒழிப்புக்கு இந்த புதிய பண மோசடி தடை சட்டம் அவசியம் என அனுர அரசாங்கம் குறிப்பிட்டுள்ள நிலையில் இந்த புதிய சட்டம் அந்நிய செலாவணி விதி மீறல்களை குற்றங்களாக்கி சட்டவிரோத வெளிநாட்டு நிதியை முடக்குவதற்கும் அனுமதி அளிப்பது ஒரு முக்கிய விடயம். குறிப்பாக ஹவாலா எனப்படும் சட்டவிரோத உண்டியல்கள் மூலம் வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்படும் பண வழிகளும் இனிமேல் கண்காணிக்கப்படலாம் என்பதுடன் வெளிநாட்டு சட்டவிரோத உண்டியல் பணம் இனிமேல் உள்ளூரில் கணக்குகளில் இருந்து உங்கள் உறவினர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டால் அந்த நகர்வுகளும் கேள்விகளுக்கு உள்ளாக்கப்படும் என தெரிகிறது. நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் யாழ் பல்கலைக்கழக முன்னாள் கலை பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை எதிர்வரும் திங்கட்கிழமை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் கலை பீடாதிபதியான சிவசுப்பிரமணியம் ரகுராம் தன்னை துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கியதாக முன்னாள் பல்கலைக்கழக மாணவியும் 2 வருட காலமாக தற்காலிக உதவி விரிவுரையாளராகவும் கடமையாற்றிய பெண் ஒருவர் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு செய்ததை அடுத்து பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் முன்னாள் கலை பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் குறித்த முன்னாள் மாணவியுடன் உரையாடிய தொலைபேசி ஒலிப்பதிவு என சில ஒலிப்பதிவுகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியிருந்தன. அதன் அடிப்படையில் சிலரால் முகநூல்களிலும் யூடியூப் தளத்திலும் கருத்துக்கள் பகிரப்பட்டன. இந்நிலையிலேயே பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் பிரிவு 20 கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் கலை பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராமால் கடந்த 1ஆம் தேதி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதில் 14 பேர் எதிர் மனுதாரர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். குறித்த 14 பேரில் சிவசுப்பிரமணியம் ரகுராம் மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள மாணவி, அவரது நண்பியான முன்னாள் மாணவி, யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகியோருடன் இணைய இடையீட்டாளர்களாக யூடியூப்,
டிக்டாக், ஃபேஸ்புக் ஆகியவை மனதார தொடர்பிலான தடை செய்யப்பட்ட கூற்றுக்களை பிரசுரித்தமைக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கில் நிபந்தனையுடனான கட்டளையை பிறப்பிப்பதா இல்லையா என்பதை முடிவு செய்வதற்காக வழக்கினை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மன்று தேதியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எவ்வித கட்டளைகளும் வழங்கப்படாது வழக்கினை எதிரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள மன்று தேதியிட்டுள்ளது. இலங்கையில் மாகாண சபை தேர்தலுக்கான ஒதுக்கப்பட்ட நிதி பேரிடர் நிவாரணங்கள் பணிகளுக்காக பயன்படுத்தப்படவில்லை என்று ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். டிட்வா புயல் பேரிடரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை புனரமைப்பதற்கும் கொடையாளர்களினால் வழங்கப்பட்டுள்ள அனைத்து நிதி உதவிகளும் தற்போது திரைசேரியின் பிரதி செயலாளரின் மேற்பார்வையின் கீழ் உள்ள சிறப்பு கணக்கொன்றில் பாதுகாப்பாக வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்த நிதியானது தேசிய முன்னுரிமைகள் மற்றும் தேவைகளை கருத்தில் கொண்டு அடையாளம் காணப்படும் திட்டங்களுக்காக வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்திறனுடனும் பயன்படுத்தப்படவுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த அனைத்து நிதிகளின் நிர்வாகமும் பயன்பாடும் மிக உயர்ந்த வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லாட்சி கொள்கைகளுக்கிணங்க மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். மாறாக மாகாண சபை தேர்தலுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பேரிடருக்கு பயன்படுத்தப்படவில்லை எனவும் கூறினார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிராக அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேசலை தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவுக்கு ஆதரவு தெரிவித்து சமர்ப்பணங்களை முன்வைக்க அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து இடைக்கால மனுக்களையும் எதிர்வரும் ஜூலை 17ஆம் தேதிக்கு அழைக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெங்கமுவே நாளக தேரர் தேச பெற்றுள்ள தேசிய இயக்கத்தின் அழைப்பாளர் வைத்தியர் குணதாச அமரசேகர உள்ளிட்ட சில தரப்பினரால் இந்த இடைக்கால மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரொஹாந்த அபயசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது எதிர் மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர் சி ஹேரத் மற்றும் இடைக்கால மனுக்களை பரிசீலிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் முதல் மனு தொடர்பாக நீதிமன்றம் அழைப்பாணை பிறப்பித்தால் மட்டுமே சாத்தியமாகும் என நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இடைக்கால மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணிகளான BK சாக்சி, மனோகர் டி சில்வா மற்றும் கிருஷ்மால் வர்ணசூரிய, அசோக் பரன் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் இந்த வழக்கு தற்போது பொதுமக்களின் பலத்த கவனத்தை ஈர்த்துள்ள ஒரு விவகாரம் என்பதால் இதில் தலையிட்டு தங்களது கருத்துக்களை முன்வைக்க அனுமதி வழங்குமாறு நீதிமன்றத்தை கோரினார்கள். எனினும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரொஹாந்த அபயசூரிய மனுதார சார்பில் முன்னிலையாகும் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தனவின் சமர்ப்பிப்புகள் நிறைவடைந்த பின்னரே இந்த இடைக்கால கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்க முடியும் என தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பலாலி ராணுவ வைத்தியசாலை அமைந்துள்ள காணியை ராணுவ பராமரிப்பிலிருந்து விடுவிக்க முடியாது என பாதுகாப்பு அமைச்சு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. பலாலி ராணுவ வைத்தியசாலை கட்டடத்தை புனரமைக்க வேண்டிய தேவை உள்ளதாகவும் அந்த வைத்தியசாலை 27.9 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். வைத்தியசாலை புனரமைப்பிற்கு 99.3 மில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டு 55 மில்லியன் ரூபாய் இதுவரை செலவிடப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு 42.11 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் இந்த காணியை விடுவிக்க முடியாது என கூறினார். பலாலி அதி உயர் பாதுகாப்பு வலயமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த நடைமுறை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கருத்து வெளியிட்ட அவர், அதிஉயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள 1661 ஏக்கர் காணியை சட்டத்தின் பிரகாரம் ராணுவத்திற்கு உரித்தாக்குவதற்கும் காணி உரிமையாளர்களுக்கு காணி அமைச்சின் ஊடாக இழப்பீடு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பொது பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு அவசியமற்ற காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படுவதாகவும் 2009 முதல் 2024 ஆண்டு வரையான காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த 64,663 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களின் காணிகளை இராணுவத்தினர் கையகப்படுத்தவில்லை என்றும் அத்தியாவசிய தேவை மற்றும் பாதுகாப்பு காரணிகளின் நிமித்தம் இந்த காணிகள் பயன்படுத்தப்படுகின்றன எனவும் தெரிவித்தார். வாசனை சவக்காரத்துக்குள் நூதனமான முறையில் போதைப்பொருளை கடத்தி யாழ்ப்பாணத்தில் நகர்ப்புற பகுதியில் விற்பனைக்காக கொண்டு சென்ற நபர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்.
யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளில் போதைப்பொருள் வியாபாரம் ரகசியமான முறையில் இடம்பெற்று வருவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரும் காவல்துறை புலனாய்வு பிரிவினரும் இணைந்து விசேட நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேசத்தைச் சேர்ந்த 33 வயதுடைய ஒருவர் வாசனை சவட்காரங்களுடன் கைது செய்யப்பட்டார். பொதிகள் சேவை மூலம் வரவழைக்கப்பட்ட வாசனை சவட்காரத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 7 கிராம் ஹெரோயின் இதன்போது கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட நபர் ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு ஒரு தடவையும் அதன் பின்னர் கடந்த மாதம் சிறிய அளவிலான இதே குற்றங்களுக்காக கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என கூறப்படுகின்றது. கைதான நபரை மேலதிக விசாரணையின் பின் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே யாழ் காவல்துறை பிரிவில் இவ்வாரம் 23 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் நபரொருவர் கழுத்தை அறுத்து தற்கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு இன்று நண்பகல் வந்த ஆண் ஒருவர் தான் அணிந்திருந்த ஆடைகளை கழற்றிவிட்டு கூறிய ஆயுதத்தினால் தனது கழுத்தை வெட்டி தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்துள்ளார். இதனையடுத்து வீதியால் வந்த பொதுமக்கள் காவல்துறையினருடன் இணைந்து குறித்த நபரை பிடித்து கை கால்களை கட்டி 1919 என்ற நோயாளர் காவு வண்டி மூலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். குறித்த நபர் கொக்கட்டிச்சோலை முதலைக்குடா தாளையடி தெருவைச் சேர்ந்த 33 வயதுடைய மகேந்திரன் அருள் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் ஒரு மனநோயாளி எனவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருகோணமலைக்கு விஜயம் செய்த ஆசிய நாட்டு ராஜதந்திரிகள் இன்று திருகோணமலை திருக்கோணேஸ்வர ஆலயத்துக்கு சென்று விசேட வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளனர். திருகோணமலைக்கு நேற்று சென்ற ஆசிய நாட்டு தூதுவர்கள் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் மலேசியா, இந்தோனேஷியா, மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம் ஆகிய நாடுகளின் இலங்கைக்கான தூதுக்குழுவினர் இன்று திருக்கோணேஸ்வர ஆலயத்திற்கு சென்று பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டனர். இதன்போது முக்கிய இடமான திருகோணமலை சுற்றுலாத்துறை தொடர்பான விளக்கங்களை திருகோணமலை மாவட்ட நட்சத்திர விடுதிகள் சங்கத்தின் தலைவர் குமார் ஜெயக்குமார் தெளிவூட்டினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கிய மக்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நினைவு சின்னம் அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். தேர்தலின் பின்னர் முதல் முறையாக கரூர் பயணம் மேற்கொண்டுள்ள தலைமையில் இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தனது மனதை விட்டு கரூர் எப்போதும் நீங்கவே நீங்காது என்றும் அரசியல் சூழ்ச்சியை இனி யாரும் யோசிக்க கூடாது எனவும் தமிழக முதல்வர் தெரிவித்தார். இதனால் கரூர் கூட்ட நெரிசலில் பலி சம்பவத்திற்காக நினைவு சின்னம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். வாக்குக்காக காசு தரும் கலாச்சாரத்தை அடித்து நொறுக்கிய தமக்கு எதற்கு குதிரை, கழுதை, ஒட்டகம், பேரம் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் வெவ்வேறு ஆட்கள் இல்லை என்றும் இருவரும் கூட்டு களவாணிகள் எனவும் கூறினார். மேலும் அண்ணா பிறந்த நாளன்று தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தீய சக்தியைப் போல போலி தாய்மாமன் அல்ல, தான் உண்மையான தாய்மாமன் என கூறினார். உலக காலிறுதிப் போட்டியில் பிரான்சிடம் மொரோக்கோ 2-0 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்ததை அடுத்து மத்திய லண்டனில் எட்ஜ்வேர் வீதியில் எட்ஜ்வேர் சாலையில் மொரோக்கோ அணி ஆதரவாளர்கள் சிலர் குழப்பங்களை ஏற்படுத்தியதில் கலவர தடுப்பு காவல்துறையினர் களமிறக்கப்பட்டனர். அதேபோல அரையிறுதிப் போட்டிக்கு பிரான்சில் தகுதி பெற்றதை கொண்டாடிய 17 வயது சிறுமி ஒருவர் வாகனத்தில் விழுந்து பலியாகியுள்ளார். நேற்றிரவு நடந்த காலிறுதிப் போட்டியில் பிரான்சிடம் மொரோக்கோ 2-0 என தோல்வியடைந்ததை அடுத்து வட ஆப்பிரிக்க மற்றும் மத்திய கிழக்கு சமூகத்தினர் அதிகளவில் வசிக்கும் பகுதியான மத்திய லண்டனின் எட்ஜ்வேர் வீதியில் குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த போட்டியை பொதுவெளியில் கண்டுகளித்த பெரும்பாலான ரசிகர்கள் அமைதியாக கலைந்து சென்றாலும் சில மொரோக்கர்கள் வீதிகளை மறித்து பட்டாசுகளை வெடித்து காவல்துறை அதிகாரிகள் மீது பொருட்களை வீசியதைத் தொடர்ந்து எடுக்கப்பட்ட காவல்துறை நடவடிக்கையில் ஒரு காவல்துறை அதிகாரி தரையில் விழுந்து காயமடைந்ததாக தெரிகின்றது. எனினும் இதுவரை பெருநகர காவல்துறை இந்த சம்பவம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கை எதனையும் வெளியிடவில்லை. இதேபோல பிரான்சின் வடபகுதியில் பிரான்ஸ் அணியின் வெற்றியை கொண்டாடும் போது பாரோந்து ஒன்றிலிருந்து கீழே விழுந்ததில் 17 வயது சிறுமி ஒருவர் பலியானார். குறித்த வாகனத்தின் பின்புறத்தில் அந்த சிறுமி இருந்தபோது அவள் தவறி விழுந்து அதன் அடியில் நசுங்கி இருந்ததாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்தனர். ஸ்பெயினின் தென்பகுதியில் ஆண்டலூசியா பிராந்தியத்தில் சில நகரங்களில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயால் இதுவரை 12 பேர் பலியாகி மேலும் 19 பேர் காணாமல் போயுள்ளனர். குறைந்தது 4 பேர் கடுமையான தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காட்டுத்தீயிலிருந்து தப்பிச் செல்ல முயன்றபோது பலர் வாகனங்களுக்குள் பலியானதாக தெரிய வருகின்றது. பலியானவர்களில் 4 பிரித்தானிய குடிமக்களும் அடங்குவதாக தெரிகின்றது. தற்போது ஸ்பெயினின் ராணுவ அவசர பிரிவும் தீயணைப்பு படை பிரிவும் விமானங்கள் மற்றும் முழங்கு வானூர்திகளின் உதவியுடன் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன.
மேற்கு ஐரோப்பாவின் பெரும் பகுதியை பாதித்த கடுமையான வெப்ப அலையின் போது நிலவிய கடும் வெப்பத்தால் அறுந்து விழுந்த மின் கம்பியால் இந்த காட்டுத் தீ ஏற்பட்டதன் சாத்தியக்கூறுகள் குறித்து புலனாய்வாளர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சன்ஸ் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்ததுடன் மீட்புப் பணிகள் தேசிய அவசரகால ரீதியில் நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா நீதியமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. நீர்கொழும்பு வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சி நடவடிக்கை. உண்டியல் மூலம் பண பரிமாற்றங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். பண மோசடி தடை செய்யும் சட்ட நடைமுறைக்கு வந்த நிலையில் கணிப்பு. முன்னாள் கலைப்பீடாதிபதி ரகுராம் தொடர்ந்த அவதூறு வழக்கு திங்கட்கிழமைக்கு விசாரணை. யாழில் நூதனமான முறையில் போதைப்பொருள் கடத்தல். வாசனை சவர்க்காரத்திற்குள் சிக்கிய ஹெரோயின். கரூரில் நினைவு சின்னம். முதல்வர் விஜய் அறிவிப்பு. மத்திய லண்டனில் மொரோக்கோ அணி ஆதரவாளர்கள் குழப்பம். கலவர தடுப்பு காவல்துறையினர் களமிறக்கம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.